தற்பொழுது உடனுக்குடன் செய்தியில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில்வே தண்டவாள சீரமைப்பு பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. உடனுக்குடன் செய்தியாக பார்த்து வருகிறோம். சீரமைக்கப்பட்ட வழித்தடத்தில் சோதனை ஓட்டத்திற்கு பிறகு ரயில்வே சேவை தொடங்கும் என ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செல்வராஜ் இணைக்கிறார். வணக்கம் செல்வராஜ், இது குறித்தான கூடுதல் விவரம். நிச்சயமாக நெல்லை மாவட்டத்தில் கடந்த 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அதி கனமழை என்பதன் காரணமாக பல்வேறு குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ள நீர் புகுந்தது. அதேபோல் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் ஏற்பட்டதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மண் அரிப்பு என்பது ஏற்பட்டன. மேலும் பல கிராமங்களில் உள்ள குளங்களும் உடைந்ததால் ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் விவசாயம் கூட பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி திருச்செந்தூரில் இருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இரவில் இயக்கப்பட்டன. இந்த ரயில் சிறுவைகுண்டம் அருகே வந்தபோது தானங்குளம் கிராமத்தில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட மண்ணரிப்பின் காரணமாக ரயில் போக்குவரத்து என்பது முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து ரயிலில் பயணம் செய்த ரயில் பயணிகள் மீட்கப்பட்டு சென்னை அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து ரயில்வே ஊழியர்கள் அந்த தண்டவாளத்தை கடந்த 19 தினங்களாக அந்த சீரமைப்பு பணி என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று அந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் அந்த மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்து என்பது துவங்குவதற்காக தொடர்பாக நேற்று ரயில்வே அதிகாரிகள் தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டனர். இதில் தண்டவாளத்தில் உறுதித்தன்மை நன்றாக இருப்பதாகவும் அவர்கள் உடனடியாக ரயில்வே நிர்வாகத்துக்கு தனது அறிக்கையை வழங்கினர். இந்த நிலையில் தென்னக ரயில்வேயின் தலைமை பொறியாளர் இன்று திருநெல்வேலியில் உள்ள ரயில் நிலையத்தில் இருந்து திருச்செந்தூர் வரை அந்த ரயில் இன்ஜின் மூலம் தன்னுடைய ஆய்வுகளை மேற்கொண்டார். இதற்காக தலைமை பொறியாளர் டென்னி தலைமையிலான குழுவினர் நேரடியாக அந்த ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். இவர்கள் சரியாக காலை 11:30 மணிக்கு இந்த ஆய்வு என்பது துவங்கியுள்ளது. இதன் பிறகு நேரடியாக சென்று தங்களுடைய நேரடியாக இந்த ரயில் இன்ஜின் மூலமாக திருச்செந்தூரில் நேரடியாக செல்ல உள்ளது. குறிப்பாக தாதங்குளம், திருவைகுண்டம், நாசரேத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மண்ணரிப்பின் காரணமாக ஏற்பட்டதை அந்த ஆய்வுக்கு பிறகு இன்று இரவிலேயே இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்படும் என தென்னக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. மாலதி. செல்வராஜ், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.